மாட்டுக்கறி பிரியாணியை தான் கூட வந்தவங்கள சாப்பிட வச்சு புனிதமிக்க முருகன் மலையின் புனிதத்தை கெடுத்ததோடு மட்டுமல்லாமல் அதை நியாயப்படுத்தி வேற பேசுகிறார். அப்படி நியாயப்படுத்தி பேசுனா அந்த மாதிரி நபரை செருப்பால் அடிப்பேன்னு நான் சொன்னேன். உங்களுடைய ஊடகத்தின் மூலமாகவே நான் தைரியமாக சொன்னேன். வேலூர் இப்ராஹிம் சொன்னால் செய்வேன். நீங்கள் இதை நாகரீகமாக அநாகரிகமாக என்று பார்ப்பதை விட அயோக்கியர்களை விரட்டி அடிப்பதற்கு ஆயுதங்களை எடுக்கணும். நான் அறிவாயுதத்தோடு பேசக்கூடியவன். சில நேரங்களில் காலில் கிடக்கிறத எடுத்து கையில் பிடிச்சாதான் இந்த அயோக்கியர்களுக்கு புத்தி வரும்னா அதை செய்யறதுல தப்பில்லை. இதனால் அவர்கள் திருந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கா? அவர்கள் திருந்துகிறார்களோ இல்லையோ, அவர்கள் பின்னால் இருக்கிறவனுக்கு பயம் வருமா வராதா? எம்பியாக இருக்கிறவரையே செருப்பை கழட்டி வேலூர் இப்ராஹிம் அடிக்கிறாருன்னா நாளைக்கு இதே ஜவாஹிருல்லாவோ அப்துல் சமதோ மறுபடியும் அங்கே நீங்கள் மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிடுங்க நாங்கள் இருக்கிறோன்னு சொன்னால் அந்த அடி நமக்கும் விழுவோம். இருக்கிற மானத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா ஒழுக்கமாக இந்துக்களோட பிரச்சனை பண்ணாமல் திமுக எலும்பு துண்டை வாங்கி சாப்பிட்டுட்டு திமுக எம்எல்ஏவா இஸ்லாமியர்களை பலி கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய இஸ்லாமியர்கள் உணர்வுகளை பாதுகாக்கிறோன்ற பொய்யை பேசிக்கிட்டு அப்படியே ஓடி போயிடணுமே தவிர இங்கே களத்தில் வந்துக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராக பேசுவேன், புனிதமிக்க முருகன் மலை நான் சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவேன் அப்படின்னு பேசுனா அடி விழுவதான் செய்யும்.